அன்பிற்கினிய நான்-ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன் டைரக்டர் மேன்மைமிகு திருவாளர் குப்புசாமி அவர்களே, நம்முடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மதிப்புக்குரிய எல்லப்பன் அவர்களே, மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி வசந்தகுமாரி அவர்களே, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் திருமதி கண்மணி தேவி அவர்களே, அன்பார்ந்த இந்த பள்ளியின் தாளாளர் தந்தை மரிய ஜோசப் அவர்களே, இந்த பள்ளியினுடைய முதல்வர் அன்பு தந்தை நம்முடைய பாசமிகு அலெக்ஸ் பிரபு அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாண்பமை சிறப்பு விருந்தினர்களே, அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, இந்த பள்ளியின் பாசத்துக்குரிய ஆசிரிய பெருமக்களே, மிக முக்கியமாக இந்த பள்ளியின் அன்புமிகு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த நாளில் சந்தித்து இந்த ஸ்போர்ட்ஸ் டே 61வது ஸ்போர்ட்ஸ் டே விளையாட்டு விழாவின் போது உடனிருப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலாக இங்கே வந்திருக்கின்ற இந்த முக்கியமான விருந்தினர்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்தின் நிர்வாகி, சேலம் மறை மாவட்ட ஆயர் என்கிற முறையிலே என் இதயமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய உடனிருப்பு இவர்களுடைய அன்பு பணியை மேலும் உற்சாகப்படுத்துகிறது, இந்த ஆசிரியர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது, இந்த மாணவர்களுக்கு துணிச்சலை கொடுக்கிறது. அன்பு தந்தை அலெக்ஸ் பிரபு அவர்களின் பணியில் இன்னும் ஊக்கத்தை தருகிறது. எனவே நானும் இதை குறித்து பெரிதும் மகிழ்கிறேன். அன்பார்ந்த விருந்தினர்களே, ஆசிரிய பெருமக்களே, மிக முக்கியமாக மாணவ கண்மணிகளே, நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் 3 நிலைகளிலே சோம்பேறிகள் என்று அழைக்கப்படக்கூடாது. ஒன்று, ஆன்மீகத்தில் எல்லாரும் இறைவனை தேட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. திருவள்ளுவர் சொன்னது போல, கற்றதனால் ஆய பயனென் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். நீ படிச்சு என்ன பிரயோசனம்? எல்லாம் வல்லவரை தேடவில்லை என்றால் அவனின்றி அணுவும் அசையாது. நின்று நிதானிக்க நேரம் இல்லை என்றால், இறைவனை தேடவே இல்லை என்றால், கவலைகள் நிறைந்த இந்த வாழ்க்கை எதற்காக என்று தான் சொல்ல வேண்டும். இரண்டாவது, நாம் எந்த விதத்திலும் அறிவு சார்ந்த சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. இன்டலெக்சுவல் லேசினஸ். முயற்சி எடுத்து படிக்க வேண்டும். ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நீ அழகாக இருக்க வேண்டுமா? 2 ரகசியம். ஒவ்வொரு நாளும் புதிதாய் ஒன்றை கற்றுக்கொள், ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஒருவருக்கு நல்லது செய் என்று. அதுபோல புனித பால் மேல்நிலை பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் புதிதாக கற்று அழகாக இருக்க வேண்டும், துடிப்போடு இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நோ ஸ்பிரிச்சுவல் லேசினஸ், நோ இன்டலெக்சுவல் லேசினஸ். இந்த மூன்றாவது, நோ பிசிக்கல் லேசினஸ். உடல் அளவில் நீங்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. சில பேர் குனிந்தால் நிமிர முடியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கை வேலை செய்ய வேண்டும்.
உழைக்க வேண்டும், முயற்சி எடுத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், உழைப்பின் மாண்பை மதிக்க வேண்டும். எனவே இவை மூன்றுமே இந்த பள்ளிக்கு மிக மிக முக்கியம். உடற்கல்வி, அறிவு சார்ந்த கல்வி, இறைவன் சார்ந்த கல்வி, மூன்றுமே முக்கியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், கால்பந்தில் ஆர்வமுள்ள எத்தனையோ மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள். உலக கோப்பை எவ்வளவு தீவிரமாக எல்லாராலும் பார்க்கப்படுகிறது என்பதையும் தெரிவீர்கள். இந்த உலக கோப்பையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ பாடங்கள் இன்றைக்கு ஆசிரியர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி நான் சொல்வது, முதல் பாடம் இந்த உலக கோப்பையில் நாம் கற்றுக்கொண்டது, இன்றைக்கு இந்த விளையாட்டு விழாவில் நாம் கற்றுக்கொள்வது முதல் முக்கியமான ஒன்று பெர்சிவியரன்ஸ், விடாமுயற்சி. பாருங்கள், எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் தொடர்ந்து நான் போராடுவேன் என்று நினைக்கின்ற மாணவர்களை பாருங்கள். கூட்டு முயற்சி, டீம் ஒர்க், தன்னையே மையப்படுத்தி தன்னுடைய புகழ்ச்சியை தேடாமல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவது. ஏன் இப்போது இந்த ஒலிம்பிக் விளக்கை கொண்டு வரும்போதும் இந்த மாணவர்கள் கூட்டு முயற்சியோடு கொண்டு வந்தது சிறப்பானது. எவ்வளவோ பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இந்த உலக கோப்பையில், உதாரணமாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரே சொல்லுகிறார், என்னுடைய நண்பர்கள் இல்லை என்றால் நான் ஒன்றுமே கிடையாது என்று சொல்லுகிறார். நம்முடைய சென்ட் பால்ஸ் மாணவர்கள் எல்லாரும் அப்படித்தான் சொல்ல வேண்டும். என்னுடைய வகுப்பு தோழர்கள் இல்லாமல், என்னுடைய டீம்மேட்ஸ் இல்லாமல், என்னோடு விளையாடுபவர்கள் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்ல வேண்டும். பாருங்கள், அடுத்தது பாருங்கள், ஹியூமிலிட்டி இன் விக்டரி, வெற்றி பெற்றாலும் தாழ்ச்சியோடு இருப்பது. பாருங்கள், தாழ்ச்சியோடு இருப்பது என்றால் இந்த கோச் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, கூட விளையாடுபவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஆசிரியர்களுக்கு பெற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அதுதான் வெற்றியிலும் தாழ்ச்சியை கடைபிடிக்க வேண்டும். இன்னொரு பக்கம் தோற்றாலும் கிரேஸ் இன் டிஃபீட், பெருந்தன்மையோடு தோற்று போகவும் கற்றுக்கொள்வது. தனக்கு எதிராக விளையாடியவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களை பாராட்ட கற்றுக்கொள்வது. பாருங்கள், இன்னும் இந்த வேர்ல்டு கப் சமயத்தில் நாம் மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம், மொழியை கடந்து, இனத்தை கடந்து, நாட்டை கடந்து எவ்வளோ பேர், எத்தனையோ பேரை பாராட்டி அவர்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதை பார்க்கிறோம். சென்ட் பால்ஸ் பள்ளி ஒற்றுமையின் பள்ளி, சாதாரண பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளி, வெவ்வேறு ஊர்களில் இருந்து இங்கே வருகின்றவர்களின் பள்ளி, ஏழைகளின் பள்ளி. நாம் எல்லாரும் மனிதர்கள் என்பதுதான் நம் எல்லாரையும் ஒன்று சேர்க்கின்றது, கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்று. இன்னும் ஒன்று, நாம் எல்லாரும் நம்முடைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்வேன், the only real mistake is that from which we learn nothing. எந்த ஒரு தவற்றிலிருந்து நாம் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லையோ அதுதான் உண்மையான பிழை என்று. ஒவ்வொரு முறை தவறு செய்யும் போதும் நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக ஹோப் டில் தி எண்ட். அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு ஒரு வல்லமையான எதிர்காலம் உண்டு. நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். சில நேரங்களிலே சில போட்டிகளிலே நாம் பார்க்கிறோம், கடைசி வரை இந்த டீம் தோற்று போய்விடும் என்று நினைப்போம். கடைசி 2 நிமிடத்தில் அவர்கள் ஒரு கோல் போடுவார்கள். அப்படித்தான் உங்களுக்கும் நல்ல எதிர்காலம் உண்டு. விடாமுயற்சியோடு செயல்படுங்கள். திருவள்ளுவர் சொன்னாரே, அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும். நிச்சயமாக நம்பிக்கை இழக்காமல், நிச்சயமா அருமை இருக்கு என்று மனம் தளராமல் செயல்பட வேண்டும். பெருமை முயற்சி தரும்,
முயற்சி உங்களுக்கு எப்போதும் பெருமை தரும். முயற்சி செய்யுங்கள், படிப்பிலே முயற்சி செய்யுங்கள், இந்த உடற்கல்வி போட்டிகளிலே முயற்சி செய்யுங்கள். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். முயற்சி செய்து ஓடுங்கள். அத்லெட்டிக்ஸ் எல்லாவற்றிலும் போட்டிகளிலும் பங்கு பெறுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் மிக அருமையாக குறிப்பிடுகிறார். 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், நன்மை செய்வதில் மனம் தளர வேண்டாம். உங்கள் உடற்பயிற்சி போட்டிகளில் மனம் தளர வேண்டாம். உங்கள் விளையாட்டுகளில் மனம் தளர வேண்டாம். உங்கள் கல்வியிலே மனம் தளர வேண்டாம். உரிய நேரத்தில் உங்களுக்கு தக்க பரிசு கிடைக்கும். இன்றைக்கு மீண்டுமாக என் அருமையான தம்பி அருள் தந்தை அலெக்ஸ் பிரபுவையும் இந்த பள்ளியின் மாண்புமை ஆசிரியர்களையும் மனமாற பாராட்டுகிறேன். கடந்த காலத்தில் இந்த பள்ளி கண்டிருக்கிற இந்த வளர்ச்சி குறித்து நான் பெருமிதம் அடைகிறேன். எங்களை உற்சாகப்படுத்துகின்ற, நாங்களும் உடனிருக்கிறோம் என்று கூறுகின்ற இங்கே வந்திருக்கின்ற டைரக்டர், நம்முடைய மாவட்ட கல்வி அலுவலர், இன்னும் மற்ற விருந்தினர் அனைவருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியையும் கடவுளின் ஆசிரியரையும் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.